ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நானும் சொல்வேங்கிற நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, அதாவது ஆபத்தான 5 மனிதர்களை பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். அவங்க டார்க் எம்பதுன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கலி அவங்க ரொம்பவே ஒரு ஆபத்தான மனிதர்கள். அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது நம்மளுக்கு ஒரு எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப நம்மளுக்கு கைண்ட்னஸாக இருக்கிற மாதிரி, ரொம்ப நம்மக்கிட்ட அன்பை காட்டி, ரொம்ப ஒரு நல்லவங்க மாதிரி பரிதாபமாக ஃபேஸை வச்சுட்டு நம்மக்கிட்ட நடிப்பாங்க. அவங்க ஒரு ஃபேக்கான லவ்வை நம்மளுக்கு கொடுத்து, அவங்கள நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு அவங்கள பற்றி தெரியாது. போக போகத்தான் நம்மளுக்கு அவங்களோட ஃபேக்னஸ் புரியும். அது ஒரு ஃபேக்கானவங்கன்னு. நம்பர் 2 நம்பர் 2 என்னன்னா, அவங்க ஒரு சூழ்ச்சி செய்கிற நபராக இருப்பாங்க. எப்படின்னா எல்லாமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நம்மளை பற்றி முதல்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு, இவங்களை எப்படி சூழ்ச்சி செஞ்சு இவங்களை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னலாம் பண்ணால் இவங்களை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரியான ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் நம்ம ரொம்ப அவங்களுமே ஒரு டார்க் எம்பதில் சேர்ந்தவங்க தான். அந்த ஒரு ஆபத்தான பர்சனாலிட்டி தான். ஸோ அவங்கக்கிட்டேயுமே நம்ம ரொம்ப அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்பவே. அதாவது 3வது குற்ற உணர்வை நம்மளுக்கு தூண்டி விடுவாங்க. அதாவது எல்லா தப்பையுமே அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மேலே தான் என்னமோ எல்லா தப்புமே இருக்கிற மாதிரியும், நம்ம தான் ரொம்ப பொல்லாதவங்க மாதிரியும் கெட்டவங்க மாதிரியும் நம்மளை ஆக்கிடுவாங்க. நம்மளே யோசிக்க வச்சிருவாங்க, நம்மளையே திங்க் பண்ண வச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு ட்ரிக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுமே அந்த டார்க் எம்பதுன்னு சொல்கிற அந்த சைக்காலஜிக்கலி மோசமான ஒரு ஆபத்தான பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனிதர்கள். ஸோ அதாவது இவங்க அந்த மாதிரி. 4வது ஒரு நகைச்சுவையாக ரொம்ப ஹியூமர் சென்ஸோடு இருப்பாங்க. நகைச்சுவையாக நம்மகிட்ட பேசியே நம்மளை அந்த நகைச்சுவை மூலியமாகவே நம்மளை பயங்கரமாக தாக்குவாங்க. பயங்கரமாக தாக்கி நம்மளை ரொம்ப அதாவது எப்படின்னா, அந்த நகைச்சுவை மூலியமாகவே அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நம்மளை சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இவங்களுமே ஒரு டார்க் எம்பதில் உள்ள அந்த ஆபத்தான பர்சனாலிட்டி உள்ள இந்த நபர்கள் தான் இவங்களுமே. ஸோ இவங்ககிட்ட இருந்தும் நம்ம ரொம்பவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி இவங்க 4வது வகையை சார்ந்தவங்க. இவங்களும் நகைச்சுவை மூலயமா நம்மளை ரொம்பவே நோகடிப்பாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. அது திரும்ப 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 நம்மளை அதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு விதமான ஆபத்தான மாதிரி. 5வது பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின ஒரு தப்பான இமேஜை ஊர் ஃபுல்லாக பரப்பி விடுறது. நம்மளை பற்றி தப்பாக மற்றவங்க பேசணும், ரூமர்ஸை கிளப்பி விடுறது. அப்புறம் தவறான ஒரு கருத்தை நம்ம மேலே நம்மளை பற்றி எல்லாருமே ஒரு தவறாக பேசணுங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளை பற்றி ரூமர்ஸை அப்படி கிரியேட் பண்ணி ஃபுல்லாக கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இவங்களும் ஒரு மோசமான ஆபத்தான மனிதர்கள். இந்த நம்மளோட சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு விதமான ஆபத்தான மனிதர்கள் தான். ஸோ இவங்க கிட்ட இருந்தும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் சைக்காலஜிக்கலியாக நம்மக்கிட்ட மூவ் பண்ணுற இந்த மாதிரி மனிதர்கள் இடத்துல இருந்து நம்மளை நாமளே பாதுகாத்து நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு அடி விலகியே இருக்கணும். ஸோ இன்னைக்கு இதுதான் ஒரு ஒரு விஷயம், சீக்ரெட் விஷயம் நல்ல, அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இதுதான் நண்பர்களே. இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயத்தோட நல்லதை நானும் சொல்வேங்கிற இதில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கும் இதுக்கு மேலே என்ன இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கமெண்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்சு நம்ம லைஃப்பில் அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களோட நல்ல மனிதர்களோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம பண்ணணும். ஸோ இன்னைக்கு இதுதான் நண்பர்களே. பாய்.